அமைச்சர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, அதாவது அவர் சொல்றாருண்டா லா ரெகுலரைசேஷன் சா நெ pas un droit, அதாவது லா ரெகுலரைசேஷன் சா நெ pas un droit அப்படின்னு சொன்னால் உங்களை அதாவது விசா இல்லாதவர்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் வந்து விசா தரோணுமென்றது நெ pas un droit என்ற ஒரு உரிமை இல்லை. அதாவது எங்களுக்கு தரோணுமெண்டா நாங்கள் தருவோம், தகுதியென்றா தருவோம், அதுக்காக நீங்கள் அதை எங்களுக்கு உரிமை கட்டாயம் வேணுமென்று அது ஒரு உரிமை இல்லை என்று அமைச்சர் சொல்றார். இப்போ நீங்களே இதை கேளுங்க. La régularisation, ça n'est pas un droit. Moi, je m'étais battu. வணக்கம், இது கிஷோ டிவி, நான் கிஷோ. வணக்கம் தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரான்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க. அத்துடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தையும் பிரான்ஸுடைய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். என்னென்றால் இதுவரை காலமும் பல்லாயிரக்கணக்கான இந்த விசா இல்லாத மக்கள் பிரான்ஸுக்குள்ள வந்து தங்களை ரெகுலரிசி, அதாவது தங்களை விசாவுக்கு தங்களுக்கு தெர சொல்லி கேட்கணும் வேண்டும் போலீஸில் போய். ஆனால் இனி அது வந்து வருடத்துக்கு 10,000 குறைக்கப்படும் என்றும், இதுவரைக்கும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கேட்டதென்றும் அதில் எக்கச்சக்கமான பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், இனி அப்படி நடக்காதென்றும் வருஷத்துக்கு 10,000 மட்டும்தான். அந்த 10,000 எப்படி கணக்கிட போறார்கள் என்றால் மிக தகுதியானவர்களை மட்டும், மிக மிக தகுதியானவர்கள், இப்போ ஒரு தொழில்துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள், பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள், குற்ற பின்னணி, இது எல்லாத்தையும் பார்த்து அதிலே மிக தங்களை அப்டேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு, அதாவது இவர்கள் எந்த வகையிலும் பிரான்சுக்கு தீங்கு ஏற்படுத்தாமலும் பிரான்சுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மெருகூட்டியவர்கள், அதாவது எல்லா வகையிலையும் மிக தகுதியானவர்களை மட்டும் எல்லா நாடுகளில் இருந்தும் அவர்கள் தெரிவு செய்து வருடத்துக்கு 10,000 பேரை மட்டும்தான் இந்த விசா கொடுக்க போறார்கள். மீதி யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்றும் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் என்றால், தயவு செய்து நீங்க பிரான்சுக்கு வந்துட்டீங்களே, ஆனால் வந்தவர்கள் இங்கே ஏற்கனவே உள்ளவர்கள் உங்களை அப்டேட் பண்ணுங்கள். அதாவது உங்களை பிரான்சுக்கு ஏற்ற மாதிரி, பிரான்ஸ் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த பணக்கார நாடு, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டு இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கே வாழும் பொழுது எங்களை பிரான்சுக்கு ஏற்ற மாதிரி எங்களை ஒரு தொழில் தேர்ச்சி, ஒரு மொழி தேர்ச்சி என்னத்தில் என்றாலும் நீங்கள் உங்களோட திறமையை காட்டினால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிற வேறுபாடு, இந்த ரசிசம் அது எல்லாமே இல்லை. உங்கள வந்து அதாவது இனவரி எல்லாம் இல்லை. நீங்கள் திறமையானவர்கள் என்று பார்த்தார்களே ஆனால் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவார்கள். ஆகவே இங்க வந்துட்டோமா, பிரான்ஸுக்கு வந்தா மட்டும் காணும் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். உங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ண உங்களுடைய தகுதியை நீங்க மெருகூட்ட உங்களுக்கு நிச்சயமாக நிறைய கதவுகள் பிரான்சில் திறக்கப்படும். அப்ப இதுல என்ன சொல்றேன், வந்து நீங்கள் பேசாம வேலை மட்டும் தேடாமல் உங்களுடைய தகுதியை மெருகூட்டுங்கள், மொழி திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்க நாளைக்கு போலீஸ்ல கொண்டு போய் ப்ரெஃபெக்சூர்ல வந்து விசாக்காக நீங்க உங்களோட டாக்குமெண்ட்டை கொடுக்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ல வந்து உங்களுடைய திறமைகள் இருந்தால் மட்டும் உங்களுக்கு விசா வழங்கப்படும், அல்லது நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படும். அப்போ உங்களுடைய தனி திறமைகளை பார்த்து தான் இனி விசா வழங்கப்பட போகிறது. வந்துட்டோம் என்று தயவு செய்து சும்மா இருந்திராதீங்கள், உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது நீங்க திறமையானவர், நீங்கள் பிரான்சுக்கு வேணுமென்று அவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்.